ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீனட் பட்டர் யூஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் பீனட் பட்டர் டெசர்ட்டு. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி டிசானோட பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சர்விங் எடுத்தாலே நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 25% நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபரும் அதிக அளவில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரோட்டீனுக்கு இதை உங்களோட டயட்டில் சேர்த்துக்கலாம். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு இதில் நம்ம அகரகர் சேர்த்துடலாம். நான் 10 கிராம் அளவுக்கு அகரகரை ஏற்கனவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த அகரகரை இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அகரகர் மிக்சரை இது கூட சேர்த்துடலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அதில் ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் 50 கிராம் அளவுக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணணுன்னு தேவையில்லை. சும்மா லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு ஒரு டம்ளரை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது இதை 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்த ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துடலாம். விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீனட் பட்டர் அகரகர் மிக்சரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலிருந்து கொஞ்சத்தை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பிஸ்கெட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கிளாஸ் டம்ளரில் இப்போ பீனட் பட்டர் விப்பிங் க்ரீமை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் விப்பிங் க்ரீமை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு லேயர் அழகாக தெரியும். இதே மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி பீனட் பட்டர் க்ரீமையும் சாக்லேட் க்ரீமையும் வச்சுக்கலாம். ஒவ்வொரு லேயர் வச்ச பிறகும் ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ அது நல்லா செட் ஆகிருக்கும். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது கடைசியாக நம்ம சாக்லேட் விப்பிங் க்ரீமை மேலே வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ண பிறகு இதை ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம கார்னிஷிங்காக வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் பீனட் பட்டர் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பீனட் பட்டர் குக்கீஸ். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப் அப்படிங்கிறது 180 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்து இதை எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு லோ ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நார்மலாக விஸ்கை வச்சே கூட நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பீனட் பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டிசானாவோட க்ரன்ச்சி பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அகாரோ பிளெண்டரோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகரும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மைதா மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நான் வந்து ஒரே டைமாக எல்லாத்தையும் கலக்காமல் 2 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாவுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு ஸ்கியூவர் அப்படி இல்லைன்னா டூத்பிக்கை வச்சு மேலே வந்து இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட குக்கி ட்ரேவை மிடில் ரேக்கில் வச்சிடலாம். நான் வந்து அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த குக்கீஸை நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் மேலே கீழே 2 ஹீட்டிங் எலமெண்ட்டும் ஆனில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இந்த ஓடிஜியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பீனட் பட்டர் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆறினோடனையும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த குக்கீஸ் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார வந்து சாஃப்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பீனட் பட்டர் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 3 முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது இன்னொரு முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 முட்டையை சேர்த்து நல்லா அடித்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு முட்டையை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
அடுத்ததாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சல்லடையில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா சலிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 டைமாக பிரித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் வந்து இன்றைக்கி 18 ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதி அளவுக்கு மட்டும் பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். இப்போது இது மேலே நம்ம பீனட் பட்டரை வச்சிடலாம். இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீனட் பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கப் கேக் மோல்டில் ஊற்றி நான் வந்து 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரியும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீனட் பட்டரை கூட ஒரு டேபிள் ஸ்பூனாக இது மேலே வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலேயும் ப்ரௌனி பேட்டரை ஊற்றிக்கோங்க. நான் வந்து அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 35லேருந்து 40 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண பிறகு நம்ம வந்து கத்தியை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பீனட் பட்டர் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நான் வந்து பீனட் பட்டர் ஐஸ்கிரீம் வச்சுட்டு கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் தூவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.